ஹாய், வெல்கம் டு சிஷி டாக்ஸ். இன்னையோட டாபிக் என்னென்னா, யூ ஆர் நாட் யுவர் பாஸ்ட். நிறைய பேர் நம்ம கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லேயே நம்ம ஸ்டக் ஆகி நம்மளோட பாஸ்டில் நம்ம நிற்கிறோம்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன தான் பழைய விஷயங்கள் நடந்தாலும் அது நம்ம கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்மளை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒரு வேளை மற்றவங்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா நம்ம சில தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஞாபகப்படுத்த வந்தது என்னென்னா, யூ ஆர் நாட் யுவர் பாஸ்ட். நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இல்லை. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் வேதத்துலேருந்து ராகாப். அவங்க யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவங்கள பற்றி என்ன போட்டிருக்குன்னா, அவங்க ஒரு வேசின்னு போட்டிருக்கு. அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க தேவனை விசுவாசித்து சரியான முடிவுகள் எடுத்ததுனால, உயிர்களை காப்பாற்றுறதுனால, அவங்க ஒரு வேசியாக இருந்தாலும், ஒரு கானானிய பெண்ணாக இருந்தாலும், தேவன் அவங்கள மட்டும் இல்லை, அவங்க மூலமாக அவங்களோட முழு குடும்பத்தையே அவர் காப்பாற்றுறாரு. சில வேளையில் பார்க்க போனால் மேபி அவங்களோட அப்பா அம்மா அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க அவங்கள ஒரு அவமானமாக பார்த்துருக்கலாம். அவங்களோட குடும்ப மானமே போயிடுச்சுன்னு பேசி இருந்திருக்கலாம். ஆனால் ராகாப் தேவனை விசுவாசிச்சதுனால தேவன் அவள் மூலமாக அந்த குடும்பத்தையே அவர் காப்பாற்றுறார். நம்ம அவங்களோட இடத்துல இருந்திருந்தால் நம்ம என்ன யோசிச்சிருப்பாங்க, பத்தியா என்னை எப்படிலாம் பேசுனீங்க, போங்க நீங்களாம் அழிஞ்சு சாவுங்க, நான் மட்டும் தப்பிச்சு போகிறேன் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. யார் என்ன சொன்னாங்கலாம் கிடையாது. அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இவங்க காப்பாற்றுறாங்க. ஸோ அதனால் தேவன் இவங்களோட நல்ல மனதை பார்த்து இவங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இவங்க யாருன்னு பார்க்க போனால் இவங்க தான் போவாஸோட அம்மா. அதாவது ரூத் இருக்காங்கல்ல, ரூத்தோட மாமியார் தான் ராகாப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தாவீது ராஜாவோட கொல்லுப்பாட்டி தான் ராகாப். அண்ட் அதோடு நிறுத்தாமல் இவங்க எங்கே வராங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட வம்சாவளி பட்டியலில் இவங்களோட பேரும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறார். இதிலேருந்து நம்ம தேவனை பற்றி என்ன கற்றுக்கலாம்னா, தேவன் நம்மளோட மனதை பார்க்குறார், நம்மளோட விசுவாசத்தையும் நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை பார்க்குறார். பாவியே நேசிக்கிறார், பாவத்தை மட்டும்தான் வெறுக்கிறார். இன்றைக்கும் நம்ம யோசிக்கலாம், என்னோட கடந்த காலம் இப்படி ஆயிடுச்சே, நான் மட்டும் அந்த முடிவு எடுக்காமல் இருந்தேன், என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் செய்த சில விஷயங்கள் தப்புன்னு இப்போ உணர்ந்து மனசாட்சி குத்துதா? இட்ஸ் ஓகே, டோன்ட் கெட் ஸ்டக் இன் யோர் பாஸ்ட். உங்கள் கடந்த காலத்தில் மாட்டி நிற்காமல் தேவனிடம் நம்மளோட பாஸ்ட்டை கொடுக்கலாம். அவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவார். ஒருவேளை சில விஷயங்கள் தீமையாக தெரிந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம் தேவனிடத்தில் சரணடையும் போது அதெல்லாம் நன்மையாக மாற்றுவார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதுவும் நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு வேளை பழைய நிகழ்வுகள், தவறுகள், காயங்கள், பாவங்கள், ஹர்ட்ஸ், ட்ராமாஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி தேவனோட நம்ம ஒப்படைத்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற புதிய காரியங்களை நோக்கி நம்ம போகலாமா?